மதுப்பழக்கம், ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது ஒவ்வொரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடப்படுற ஒரு வார்த்தை. இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழி. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அளவுல போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி நான் பேச வந்திருக்கேன். என்னடா அது, இவனும் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய அளவுல சாதிச்ச மனிதர்கள் வாழ்ற குடும்பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ் பெண்களுக்கானது, ஆனா பலன் எல்லாருக்குமானது. ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும், ஏன் நாடு நல்லா இருந்தா தான் இந்த உலகமே நல்லா இருக்கும். ஒரு பொண்ணோட அப்பாவோ கணவனோ சகோதரனோ மகனோ குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அதனால பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான். என் பேர் லதா, திருச்சியில இருந்து பேசுறேன். இந்த பலா போன குடியினால இப்போ என் கணவனை இழந்துட்டு நான் தனியா கஷ்டப்படுறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. என் பேர் ராஜி. எனக்கு ஒரே பையன். அவனை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சோம். கடைசி நேரத்தில் அவன் சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போதைக்கு அடிமை ஆயிட்டான். இந்த பழப்போன குடி எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களே தெரியல. எல்லாம் சேர்ந்து குடிச்சு ஒரு நாள் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கையே போயிடுச்சு அவனுக்கு. என் பேர் ஹேமா. எங்கள் ஊர் தஞ்சாவூர். என் தம்பி ஒரே ஒருத்தன் தான் என் குடும்பத்துக்கு இருந்தால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாக இந்த பழா போன இந்த குடியை கற்றுக்கிட்டு அவங்க அதுக்கு அடிமையாகி அவனுக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலர் ஆகிடுச்சு. ரொம்ப சீரியஸாக ஆகிட்டான். அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே டாக்டர் கை விரிச்சிட்டாங்க. என் பேர் செல்வி. என் ஊர் மதுரை. எங்கள் அப்பா நிறைய குடிப்பார், நிறைய ஸ்மோக் பண்ணுவார். குடிச்சு 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 இப்போ இறந்து போயிட்டார். இப்போ அவர் என் கூட இல்லை. இப்போ நானே அதையா நிற்கிறேன். எல்லாம் இந்த குடினாலதான். வெளியே இருந்து பாக்குற நமக்கு வேணா இந்த போதை பழக்கம் குடிப்பழக்கம் எல்லாம் சாதாரணமா தெரியலாம். ஆனா பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க, ஐயோ இது எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு புலம்புவாங்க. இதனால குடும்பத்தை இழந்தவங்க, நண்பர்கள் இழந்தவங்க ஏராளம். இப்படி கேட்கறதுக்கே பயமா இருக்கிற ஆபத்தான குடிப்பழக்கத்தை நம்ம ஒழிச்சே ஆகணுங்க. நம்ம தினமும் டிவிலையும் நியூஸ்லயும் பாக்குறப்ப கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை, ஆக்சிடென்ட், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த போதை பழக்கம் தாங்க. மேல சொன்ன பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன் சமூகத்திலையும் பேராபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குடி மற்றும் போதை பழக்கம். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு. முன்னாடிலாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு. அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன். இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு. அக்கம் பக்கத்தெல்லாம் அங்க உளுந்து கிடக்குறாரு, இங்க உளுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் 10-11 மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன். குடிக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாரு. இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்க. அப்ப கூட அவர் நிதானமா இல்லை. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு விரத்தியா இருந்தேன். ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறத மறந்து துணி விலகுறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு. அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து படுத்து கிடப்பாரு. எங்க அப்பா குடிக்க அடிமையானதுனால என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதேன். அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்தை பத்தி என்கிட்ட சொன்னான். அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலையும் கலந்து கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு.
அடிஷன் கில்லர் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா குடியவே மறந்துட்டாரு. எங்க அப்பா திருந்தி நல்ல மனுஷனா இருக்கணும், அந்த அடிஷன் கில்லர் தான் காரணம். இனி கவலை வேண்டாங்க. பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற அடிக்ஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு. அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளானவங்களையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்துரும், அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. குடிப்பழக்கம், புகையிலை, குட்கா, பான், ட்ரக்ஸ், இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க. முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட இந்த பழக்கம் இப்போ ஒரு கொடிய நோயா மாறிடுச்சு. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ், எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்குங்க. ஆனா பலன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் தெரியுங்களா? இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிச்சாத்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயிடுறாங்க. குடும்பத்துல போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா, கணவன், மகன், இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிக்ஷன் கில்லர். மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம். லிக்விட டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்ல 2ல இருந்து 5 சொட்டு வரை கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்கள்லயே மீண்டு வந்துடலாம். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும் அப்படின்ட்டு. கிடையாதுங்க, ஒழுக்கம்தான் வேணும். நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம். ஆனா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பேரு குடிகாரன். இதனால பாதிக்கப்படக்கூடியது எந்த பாவமும் செய்யாத உங்க குடும்பமும் குழந்தைகளும் தான். சரி, இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அதுல இருந்து வெளியே வரணும்ல. மாறி வர்ற போதைக்கேற்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு போதைன்னு ஒரு பழக்கமே இல்லாம செய்யறதுக்காக வந்ததுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். எடுத்த கொஞ்ச நாள்லயே டோட்டலா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுல முக்கியமானது நோ சைடு எஃபெக்ட், பாதுகாப்பானது. என் பேர் சுமதி. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்ல சம்பளம், நல்ல வேலை, எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வெளியே போவாங்க. மீட்டிங் விஷயமா போயிட்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாக ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நைட்டு லேட்டாக வருவாங்க. ஏன் லேட்டாக வரீங்க, அதில் ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டேன். நான் கிளைண்ட்டை மீட் பண்ணணும், அதனால நான் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒர்க் ப்ரெஷரில் குடிக்கிறாருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிக்க அடிமையும் ஆயிட்டாரு. வேலைக்கும் சரியா போறது கிடையாது. இந்த குடினால டெய்லியுமே சண்டை, எனக்கும் அவருக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்குது. என்னை குடிச்சிட்டு அடின்னு அடிப்பாரு. குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருந்தேன், கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் நான் குழந்தைகளை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டு கூட போக நினைச்சேன். சரி, அவருக்கு உடம்பு முடியாத போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருந்தேன். அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கூட கூப்பிட்டு வந்தேன். அப்பவும் குடிக்க தான் ஆரம்பிச்சாரு. அந்த குடிக்கு மொத்தமாக அடிக்ட் ஆகிட்டு இருந்தாரு. எங்கள் அம்மாவோட சொல்லி ரொம்ப அழுதேன், கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த அடிக்ஷன் கில்லரை பற்றி சொன்னாங்க. அது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது காலையில் சாப்பாடுக்கு தெரியாமல் கொடுக்கணும், உங்கள் கணவருக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது போலயே வாங்கி காலையில் அவர் டிஃபன் வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கலந்து கொடுத்துருவேன். அதேமாதிரி நைட்டுக்கும் அதேமாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். 10 நாளாக கொடுத்துட்டு இருந்தேன். அந்த 10 நாளே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அது தோணலை, அது குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அவர் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் ஆனால் குடிச்சா கூட அது பக்கமே ஒரு போகிறது கிடையாது. நான் வாழவே முடியாதுன்னு நினச்சேன். என் வாழ்க்கையே மாற்றி அமைச்சது இந்த அடிக்ஷன் கில்லர் தான். தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா, ஒரே ஒரு போன் பண்ணுங்க. அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் GMP சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது. நம்ம நாட்டுல தினம் நிறைய பேர் இறந்து போறாங்க. மற்ற காரணங்களுக்காக இறக்குறவங்க ரொம்ப கம்மிங்க. 60% பேரு இந்த போதை சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தான் இறந்து போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குடிக்கும் போதோ இல்ல மற்ற போதை பொருட்களை எடுத்துக்கும் போதோ பிரெயின்ல ஏற்படுற சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம பண்ணிருக்கு. அதனால்தான் கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் இந்த போதை பழக்கம் தாங்க. ஆனா குடிக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க,
என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுல என்னங்க தப்பு அப்படிம்பாங்க. ஆனா நாம சொல்றோம், இது தப்பு தான். குடிக்கிற நீங்க எல்லாரும் தப்பானவங்க தான். இதுல இருந்து வெளியே வாங்க. குடிங்கிறது பழக்கம் இல்லைங்க, அது ஒரு வியாதி. நினைச்சா விடக்கூடியதுக்கு பேர் தான் பழக்கம். விட முடியலன்னா அது வியாதி தானே. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ இந்த அடிக்ஷன் கில்லர் பவுடர் ஃபார்ம்லயும் வந்திருக்குது, லிக்விட் ஃபார்ம்லயும் வந்திருக்குது. அதனால நீங்க பேஷண்ட்டுக்கு அவங்க குடிக்கிற காஃபிலையோ டீலையோ ஜூஸ்லயோ சாப்பிடுற சாப்பாட்டுலயோ கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு பயம் வரும், இது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுல தனியான ஒரு சுவையோ மனமோ கலரோ கிடையாது. அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம், அவங்கள காப்பாற்றலாம். நாங்கள் ஒரு சாதாரணமான குடும்பம் தான், கிராமத்தில் இருக்கிற குடும்பம், ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தான். இந்த மாடு கண்ணெல்லாம் வச்சு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். என் குடிக்கு அடிக்ட் ஆகி என் புருஷன் ரொம்ப குடிகாரனாகி போகிற இடம் வர இடம்லாம் அங்கங்கே விழுந்துருவார். ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் அங்கே குடிச்சிட்டு விழுந்துருவார். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் குடிச்சிட்டு விழுந்துருவார். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் குடிச்சிட்டு விழுந்துருவார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த உன் புருஷன் அங்கே ஊந்து கிடக்குறாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என் பிள்ளைங்க கூட என்னை ஏமா அப்பா இப்படி பண்ணுறாரு, அப்பப்போ குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்துடுறாரம்மா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு என் பிள்ளைங்க கூட என்னை கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இந்த குடியினால மாடு கண்ணை கூட ஒழுங்காக பார்க்க முடியல. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சோறு போட்ட மாடை கூட நான் விற்று தான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி கஷ்டம். அப்போதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் கிளீனர் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அது எனக்கும் வாங்கி கொடுக்குறேன்னாங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த அக்கா கொடுத்த மருந்து டீலையோ காப்பிலையோ 2 சொட்டு விட்டு கலந்து கொடுத்தேன். அது குடிச்ச கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுது எனக்கே. நான் கூட என்னங்க டைம் ஆச்சு குடிக்க போலையான்னு கேட்பேன். எனக்கு அந்த என்னப்பே வரலன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. அடிஷ்னல் கிளீனர் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்து அந்த குடி பழக்கமே இல்லை, அந்த குடின்ற எண்ணமே கிடையாது. இப்போ அவர் குடியை மறந்ததுக்கு அப்புறம் மாடு கண்ணெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு, வீட்டெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வேலைக்கு போறாரு வராரு. நானும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிற காரணமே இந்த அடிஷனல் கில்லர் மருந்து தான். நம்ம அடிக்ஷன் கில்லர் 100% நேச்சுரல், நோ சைடு எஃபெக்ட். ஜிஎம்பி ஆயுஷ் இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் பெற்றது. அதனால பாதுகாப்பானது. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. போதைங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, மனசு சம்பந்தப்பட்டதும் கூட. உங்கள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் ரொம்ப நாளா குடிக்கிறேனே உனக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது தப்பு. குடிப்பழக்கங்கிறது இப்ப இல்லைனாலும் எதிர்காலத்துல பெரிய பிரச்சனையை உருவாக்குங்க. இது மரபணு மூலமா அடுத்த தலைமுறைக்கு வேற கடத்தப்படுது. கேட்கறதுக்கே ரொம்ப பயமாவும் வேதனையாவும் இருக்குங்க. அதனால நீங்க இந்த பழக்கத்துல இருந்து மாறியே ஆகணுங்க. அதற்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர். நீங்க எந்த விதமான போதை பழக்கத்துக்கு ஆளாயிருந்தாலும் இந்த அடிக்ஷன் கில்லரை ஆர்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்க தலைமுறைக்கானதும் கூட. அடிக்ஷன் கில்லர் 100% ஆயுர்வேதிக், நோ சைடு எஃபெக்ட், ஜிஎம்பி சர்டிபிகேட். உடனே ஆர்டர் பண்ணுங்க. நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா? ஒரே ஒரு போன் பண்ணுங்க. அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது. அடிக்ஷன் கில்லர் மதுவுக்கு எதிரான ஒரு புரட்சி. இது தமிழகம் முழுக்க என்ன சாதனையை பண்ணிருக்குன்னு பார்க்கலாம்.
பேரணி எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வுக்காக. அடிக்ஷன் கில்லரை சாப்பிட்டு நாங்களாம் அந்த குடியிலிருந்து திருந்திட்டோம். யாரெல்லாம் குடிக்க அடிமையா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பேரணியுடைய நோக்கம். என் பேர் சுந்தரங்க. நான் ஈரோட்டில் இருக்கேங்க. நான் ஆரம்பத்தில் குடி, பீடி, சிகரெட்டு, பாக்கு எல்லாம் போட்டு ரொம்ப கெட்டு போய் சாயந்தரம் ஆனாலும் குடிக்காமல் இருந்தேன்னா என்னால் தூக்கமே வராது. அப்படியே குடிச்சு போட்டு எங்கேயாச்சும் படுத்துருவேன். அந்த மாதிரி இருந்தேன். இந்த அடிஷன் கில்லரு மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நல்லபடியாக திருந்தி குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். குடின்னு கெதியாக கிடந்தேன். அந்த குடி பழத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு. இப்போ அடிஷனல் கில்லர் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழையபடி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஊர் ராமநாதபுரம். என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான். என் ஊர் கள்ளக்குறிச்சி. நான் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் படுத்து கிடந்து என் வாழ்க்கை ரொம்ப இதாகி போச்சு. நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுலேருந்து நான் நல்லா திருந்தி டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறேன். என் பேர் திவ்யா. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் வீட்டுக்காரர் முழு நேர குடிகாரனா இருந்தாரு. இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான். என் பேர் ரூபினி. கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான். அடிஷனல் கில்லர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அவன் குடிபோதையிலேருந்து திருந்தி நல்லபடியாக வேலைக்கு போகிறான். என்னோட பேர் சித்ரா. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். பாத்தீங்களா அடிக்ஷன் கில்லர் சமூகத்துல எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. உங்க குடும்பத்துல இந்த மாதிரி போதையால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் கில்லரை காஃபிலையோ டீலையோ கலந்து கொடுங்க. ஏன்னா அது பவுடர் ஃபார்மேட்லயும் இருக்குது, லிக்விட் ஃபார்மேட்லயும் இருக்குது. உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. இந்த குடிப்பழக்கத்தினால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டயே கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் வருது? பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்தில் கலந்து உடனடியாக அது மூளையில் போயிட்டு டோபமைன் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுது. அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதைப் பொருள் மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆமாங்க டாக்டர். இப்போ ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசாக வந்துருச்சு இல்ல? பொதுவாக சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி அதிகமாக வராங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிகமாக வராங்க. அந்த போதை பழக்கத்துக்கு விடாமல் அவங்க அந்த ஆல்கஹால் சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்குங்கிற மேட்டர்லாம் அந்த இளைஞர்கள் வராங்க. இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிஷன் கில்லர் மருந்தை கொடுத்து தான் அவங்கள ஃபுல்லாக நம்ம கியூர் பண்ணுறோம். மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம். லிக்விட டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்ல 2ல இருந்து 5 சொட்டு வரை கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்கள்லயே மீண்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர். என் பேர் செல்வி. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க அப்பா அந்த குடிக்கு அடிமையா இருந்துதான் டாக்டர் இறந்தாரு. சரிங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா எங்க தம்பி ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்க. அவருக்கு என்ன வயசாகுதுங்க? 30 வயசு ஆகுது. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க? ஒரு 2-3 வருஷம். அப்படியா? என்ன பண்றாருங்க? மெக்கானிக்கா இருக்காங்க டாக்டர். அப்படியா? சரிங்க. இப்ப இடையில ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா அவருக்கு? இல்ல டாக்டர், ட்ரீட்மெண்ட் சென்டருக்குலாம் கூட்டு போக ட்ரை பண்ணேன் டாக்டர். ஆனா அவன் ஒத்துழைக்க. சரிம்மா. இப்ப அவங்களுக்கு என்னென்ன சிம்டம் அவருக்கு வருதுங்க? இப்ப அவரால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். சரி. வேலையை முடிச்சிட்டு வந்து நேரா குடிக்க தான் போறாரு. சரிம்மா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரிம்மா. அதுக்கு ஒரே தீர்வு நம்மளுடைய அடிஷன் கில்லர் தான்மா. அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா
அவருக்கு வந்து நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும். நாளடைவில் என்னன்னா இந்த கல்லீரல் பிரச்சனை, கேன்சர், அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை, நாடி படபடப்பு, பிபி, இது மாதிரியான பக்கவாதம், இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்க. நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அடிஷன் கில்லர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷன் கில்லர் மருந்து வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ அல்லது டீயிலையோ அல்லது பால்லையோ எதுலேயோ கலந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரிங்க்ஸை விட்டுருவார். அதனால் இதை நீங்கள் சரியாக செய்யுங்க. இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க. என் பேர் மஞ்சுளா. எங்களுக்கு ஒரே பையன். எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கிறார். என் பையன் வந்து காலேஜ் ஃபைனல் முடிக்கிறான். அவன் ஒரு நாள் தேடாத பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான். அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் இருக்குது, தண்ணி அடிக்கிறான். எனக்கு அப்படி உசுரே இல்லை. இவனை தவமா இருந்து பெத்தோம், ஆனால் இப்படி ஆயிட்டான். எங்கள் வீட்டில் எங்கள் பரம்பரைக்கு யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை. ஆனால் இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல. நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்கே குடிக்கிறான் இங்கே குடிக்கிறான்னு சொன்னாங்க, நான் நம்பவே இல்லை. அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். கதவை திறக்கிறோம், அப்படி தள்ளாடிக்கிட்டு வர்றான். டே தம்பி அப்படின்னா போமா அப்படின்னு எரிஞ்சு விழுகுறான். எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கார் தெரிஞ்சா என்ன ஆகும்? இவனை எப்படி திருத்த போறோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன். அடிஷனல் கில்லர்னு போட்டிருந்தாங்க. இவனை எப்படியாவது திருத்திடணுன்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அந்த அடிஷனல் கில்லர்ல ஒரு லிக்விடோ ஒரு பவுடரும் இருந்துச்சு. அது டீயிலையோ பால்லையோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காதான். எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த அடிஷனல் கில்லர் லிக்விடை அவனுக்கு தெரியாம டீயில கலந்து கொடுத்தோன்னையும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான். இந்த அடிஷனல் கில்லர் இடத்துல இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கிறான், ஒழுங்கா இருக்கலாம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவன்கிட்ட. இப்ப நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கிறான், என் சொன்னபடி அழகா கேட்கறான், என்கிட்ட நல்லபடியா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் அடிஷன் கில்லர் தான். நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். அப்படிங்களா? சரி. வயசு எனக்கு ஒரு 55 ஆகும். அப்படிங்களா? சரிங்க. பசங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி. ஆ. இந்த குடியை மட்டும் விடலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. அப்படிங்களா? சரி. டாக்டர், அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. சர்க்கரை வியாதிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். இந்த மருந்தையும் ஒரே நேரத்துல எடுத்துக்கலாமா டாக்டர்? நீங்க தாராளமா இந்த மருந்து எடுத்துக்கலாங்க. ஏன் சொன்னா இந்த அடிஷன் கில்லர் வந்து மூலிகை மருந்து தான் இது. இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால இந்த மருந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். டாக்டர், இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் இல்லையா? இந்த மூலிகையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பாடியில் போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணோம், அது ஒன்று. அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது. அப்புறம் இது மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமினுடைய செக்ரீஷனுடைய அளவை குறைச்சி மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வை வந்து குறைக்குது. என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். குடின்னு கதியாக கடந்தேன். அந்த குடிப்பழக்கத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு. இப்போ அடிஷனல் கில்லர் சாப்பிட்டு இருந்து நல்ல நிலைக்கு வந்து பழையபடி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஊர் ராமநாதபுரம். என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான். என் ஊர் கள்ளக்குறிச்சி. நான் போதைக்கு அடிமையாகி ரோட்ல படுத்து கிடந்து என் வாழ்க்கை ரொம்ப இதாகி போச்சு. நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுலேருந்து நான் நல்லா திருந்தி டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறேன். என் பேர் திவ்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் வீட்டுக்காரு முழு நேர குடிகாரனா இருந்தாரு. இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான். என் பேர் ரூபினி. கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான். அடிஷனல் கில்லர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அவன் குடிபோதையிலேருந்து திருந்தி நல்லபடியாக வேலைக்கு போகிறான். என்னோட பேர் சித்ரா. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு.
இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா? ஒரே ஒரு போன் பண்ணுங்க. அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் GMP சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்டுக்காக பேச வந்திருக்கேன் டாக்டர். சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் டாக்டர். அப்படிங்களா, சொல்லுங்க. அவர் என்ன பண்றாருங்க? ஆட்டோ ஓட்டுறாங்க டாக்டர். ஸ்டார்டிங் எல்லாம் உடம்பு வலிக்கு தான் டாக்டர் குடிக்க சரிங்க. ஆரம்பிச்சாங்க. நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் டாக்டர். அப்படிங்களா? இப்ப என்னன்னா அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்பப்போ ஆக்சிடென்ட் வேற பண்ணிட்டு வந்துடுறாரு. இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரைலாம் கொடுத்தேன் டாக்டர். ஒரு 2 நாள் சாப்பிடுறாரு, அப்புறம் என்றாரு. சரிங்க. டெய்லியும் குடிக்கிறாரு. எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க? 8 வருஷமா டாக்டர். இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 50% ஆக்சிடென்ட், சூசைடு, குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா, அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது. அதனால் இந்த அடிசன் கில்லரை நீங்கள் வாங்கி உங்கள் கணவருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு ட்ராப்பு ஃபார்மில் வருது, புரியுதுங்களா? அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு 2 சொட்டு, ஈவினிங் ஒரு 2 சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்படுதுமா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அடிசன் கில்லரை நீங்கள் வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். என் பேர் செல்வங்க. கொத்தனார் வேலை பார்க்குறேன். இந்த கட்டட வேலை உடம்பு வலின்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் குடிச்சே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. போக போக இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைங்க. வேலை செய்யணும்னாலே குடிச்சே ஆகுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. குடிக்கலாம் கை காலெல்லாம் நடுங்கும், பதட்டமாகும். வேலையில் இருக்கும்போதே மேசையில் தெரியாமல் குடிப்பாங்க, வேலை முடிஞ்ச உடனே குடிப்பாங்க. இந்த குடி மட்டும் இல்லை, என்கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருந்துச்சுங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு என் புத்தியை குடி மறைச்சிடுச்சு. சொன்னால் அசிங்கங்க. குடிக்க காசு இல்லாமல் ஒயின் ஷாப் வாசலில் நின்றுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் கட்டிங்க்கு கெஞ்சி இருக்கேங்க. ஒரு நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுங்க. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு, இனிமேல் குடிச்சிங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போதாங்க உடஞ்சி அழுதேன். இந்த குடியால் நாசமாக போய் நிற்கிறோமே, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலையே, என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் டிவியில் வந்து அடிசன் கில்லர் மருந்தை வாங்கி சாப்பாட்லேயும் டீயிலையும் காஃபிலையும் கலந்து கொடுத்தாங்க. இந்த அடிசன் கில்லர் மருந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதில்ல, ஸ்மோக் பண்ணுறதில்ல, ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிசன் கில்லர் தாங்க. சொல்லுங்கள், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பேர் சொல்ல விருப்பம் இல்லை, கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. அப்படியா, என்ன விஷயம்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டாக்டர். சரிப்பா. காலேஜ் போனதுலேருந்து இந்த தேவையில்லாத பழக்கம், இந்த உதட்டில் வைக்கிறது, அதெல்லாம் பழகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ என்னால் இருக்கவே முடியல. தப்புன்னு தெரியுது. சரி. அதை விடலாம்னு நினச்சாலும் அந்த ஞாபகமாகவே இருக்கு. அதான் இந்த அடிக்ஷன் கில்லர் நான் யூஸ் பண்ணலாமா? உடம்புல அது என்ன மாதிரி பண்ணும்? கண்டிப்பாக தம்பி, இது மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜில் தவறான பழக்க வழக்கத்தினாலும் நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. இப்போ இந்த மருந்து, நம்ம அடிசன் கில்லர் மருந்து, நீ அதை வாங்கி சாப்பிட்லாம். இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், இதில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அசுகந்தா, துளசி, பிரம்மி, இது மாதிரியான நிறைய ஆயுர்வேதிக் மூலிகைலாம் இருக்குது. இந்த மூலிகை உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆல்கலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூளையை போய் தூண்டு வச்சு உன்னை அந்த அடிஷன்லேருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த இருக்கிற மூலிகையில் இருக்கிற சத்துக்கள்லாம் செய்யும். சரிங்களா? சரிங்க டாக்டர். ஓகே. நிறைய சொன்னீங்க டாக்டர். இந்த போதை பழக்கம் ஏன் வருது, எப்படி வருது, இதில் எப்படி போய் சிக்கிக்கிறாங்க, அந்த பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருது, இதனால சமூகம் எப்படி, அவங்க பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் பாதிப்பு, சமூகத்துக்கும் பாதிப்பு, இதெல்லாம் தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடிக்ஷன் கில்லர் 100% நேச்சுரல், நோ சைடு எஃபெக்ட், GMP ஆயுஷ், இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் பெற்றது. அதனால பாதுகாப்பானது. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது.